ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இந்தியன் இன்ஸ்டா குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சில்லி பன்னீர். வாங்கங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? தேவையான பொருட்கள்: 3/4 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 4 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 3 4 பூண்டு, 6 மிளகாய் வத்தல், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, 200 கிராம் பன்னீர், உப்பு தேவையான அளவு, 4 6 பச்சை மிளகா. பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா வெட்டி வச்சுக்கலாம். பன்னீரை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணி முடித்தோடனே பன்னீர் கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணியில் சோக் பண்ணுறப்ப அது சாஃப்டாகவே இருக்கும். ஒரு பவுலில் மிளகா வத்தலையும் பூண்டையும் சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிருந்த மிளகா வத்தலையும் பூண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அதை நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் பன்னீரை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சுட வச்சுக்கலாம். இப்போ இதில் பன்னீர் பீசஸை ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க. கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணுங்க, ஏன்னா பன்னீரில் மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லா பன்னீர் பீசஸையும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃப்ரை பண்ண பன்னீரை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு சோக் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம சில்லி பன்னீர் பண்ணிடலாம். சில்லி பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. ஆனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை குறைச்சிக்கோங்க. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சில்லி பன்னீருக்கு வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு கிரன்ச்சி ஃபீலிங் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ லைட்டாக வதங்க ஆரம்பிக்கிற டயத்தில் நம்ம சில்லி பவுடரை இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச சில்லி கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க. நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போன உடனே இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துடலாங்க. நான் இன்னைக்கு 4 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க உப்பு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரேடியாக ஒரு தடவை உப்பு போட்டாலும் சரிதான். இப்போ இதில் பன்னீர் பீசஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இது வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. வாவ், சூப்பரா சிம்பிளா ஈஸியா வீட்லயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது புலாவோட, ஃப்ரைட் ரைஸோட, நூடுல்ஸோட இல்லைன்னா ஒரு சப்பாத்தி பரோட்டாவோட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching Indian Insta Cooking. Yummy and tummy.